ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்குடைய பேசிக் கிட்ட தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சில்க் த்ரெட் டபுள் பெல் பிராண்டு நான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நிறைய லோக்கல் பிராண்டும் இருக்குது, பட் நான் டபுள் பெல் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது துலிப் நீடில். துலிப் நீடில் 14, 13, 23, 24 இருக்குது. என்கிட்ட இப்போ 23 இல்லை. இந்த 4மே ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அடுத்தது ஜரி த்ரெட். என்கிட்ட A1 மம்தா குவாலிட்டி பேண்ட் தான் இருக்குது. இன்னொரு பிராண்டுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ ஷாப்பில் அதை வாங்கிக்கலாம். அடுத்தது ஃப்ரேமில் ரோல் பண்ணக்கூடிய நாடா வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஃப்ரேமில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாடா எதுக்கு ரோல் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கிளாத் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகாதுன்னா கிழியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்தது மார்க்கிங்காக ஸ்கேல், பென்சில், பென் எடுத்திருக்கேன். அடுத்தது கட்டர் த்ரெட் கட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஃபைனலாக பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். எனக்கு ப்ளூ கலர் அவைலபிளாக இருந்துச்சு, நான் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட்டு அப்புறம் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் எப்படின்னா, நமக்கு ஃபிக்ஸட் ஸ்டாண்டாகவும் கிடைக்கும் மார்க்கெட்டில். அடுத்தது இந்த ஸ்க்ரூ டைப்பான ஸ்டாண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். நான் ஸ்க்ரூ டைப் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு யூஸ் இல்லாதப்போ நம்ம கழட்டி கூட வச்சுக்கலாம். ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்டாக இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியாது. நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்க்காக தேவைக்கூடிய திங்ஸ் தான் இது. தேங்க்யூ ஸோ மச்.